என்னடா எல்லாரும் படுத்து வைக்கிறியே டேய் இன்னும் எல்லாரும் படுத்து வைக்கிறீ என்னென்ன புரியே ஏய் எதனே எந்திரா படுக்கிறவன் இந்த டக்கு நல்லா தெரிஞ்சிரு எல்லா பழையும் எடு இன்னைக்கு முங்க வச்சு இன்னைக்கு முங்க சர்பத்து பண்ணுவோம் டக்கு எல்லாத்தையும் எடு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு வேலை கொண்டு வா ஓகே எத்தனை பிள்ளை இருக்கு எல்லா வேலையும் எல்லாத்தையும் எல்லாமே இப்போ கொண்டாந்து இங்கே போடு எல்லாத்தையும் இங்கே போடு சரியான முங்கா இருக்கு ஏய் மட அங்கே போடணும் கைக்கிட்ட பிடிக்க கூடாது ஒழுங்கா எடுத்து போடு மாதிரி சின்ன சின்னமா இருக்கும் எடுத்துரும் சட்டி சட்டி எப்படி இருக்கு பாப்பா சட்டி கண்டிஷனு சட்டி கண்டு மேலே கவர் என்ன தொங்குது நம்ம வச்சு சாமான் என்னது இது உப்பு எதாவது இருக்கு குச்சிலாம் கழுவுலா கழுவி போட்ட அது எதுக்கு நீ கழுவிக்கிட்டு நல்லா அப்படியே நல்லா எல்லாத்தையும் நல்லா சொல்லி எடுத்து இயற்கையாக சாப்பிடுவோம் என்ன இயற்கையில் ஏதோ மாடு கத்துது அப்படியா சவுண்ட் அப்படியா இல்லையா ஆளா கொடுங்க முங்கு கரெக்டாக 3 பேர் இருந்தோண்டு கரெக்டாக இருக்கேன் இடம் இல்லை 3 ஆனந்தனா கெண்டமா இதுன்றோம்பா நல்லா நோண்டுறா எங்காடு என்ன நோட சொன்னா குடிக்க மாட்டேன் அதே கடுக்காக சூரானே எடுத்து நீ ஒரு சைடு குத்தி விடு ஏன் நிற்கிற சரன்னு வேலை போனப்ப என்ன சாப்பிட்டு என்ன சரிமா நாளையா சூரானுக்கு டேய் பேதறி விட அப்படியே நுங்குடைக்க வந்துடுறேன் தண்ணி கீழே ஊற்றிக்கிறீங்கலாம் ஏய் இப்போ ஆனால் சத்தி போய் வர இதுக்கெல்லாம் கீழே கீழே ஊற்றிக்கிறேன் தண்ணி கீழே ஊற்றுறேன் பாலான என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க என்ன அவனுக்கு ஒரு புத்தியை விடு எத்தனை வீடியோ தானே கெஸ்ட்டு ஒரு வீடியோ தானே கெஸ்ட்டு சுற்றி விட்டு அப்படியே கவுத்து விடு சிவானி அப்படியே கவுத்து விடு நான் பனைமரத்துலேயே அப்படியே கவுத்து விடு நொங்க கூட கவுத்து விடு அப்படியே சுற்றி கவுத்து விடு அவ்வளோதான் போட்டு கிடைச்சுமா அதே ஈஸியாக இருக்கும் நான் பனைமரத்துலேயே வாழ்ந்தேன் பனைமரம் பயிலுகடா நாங்கண்ணா நான் தாலி ஊற்றிக்கிறேன் உங்கள் ஐயாட்ட சொல்லணும் ஏனே இப்படி கொண்டு நான் உட்கார இடத்துல 4 பேர் உட்கார இடத்துல எப்படியானே ஐயாவா ஆனந்தம் தான் தெரியல முடி வெட்டுற கிடமானே இது நாட்டுக்கு அவர் போட்டிருக்க இடத்துல வந்து நீங்கள் வந்து சோறு காய்ச்சி இதை நிற்கிறீங்க சோறு காய்ச்சி ஏன் மூஞ்சா தெரிக்குது அந்த பண்ணுறது சோறு காய்ச்சிருவோமா என்னடா சோறு காய்ச்சிருந்தேன் நொங்கு சோரா புறா ஆஹா பொண்ணுங்க குடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஏமாடா முங்குன்னா நிறையா இருக்கு சரக்கு தட்டி விடுங்க நுங்குன்னா நிறையா இருக்கா அப்பா என் குருத்தோட அத்து உள்ள படுக்கிருக்கானே அது எப்படி கசக்காதாடா அது கசக்காதடா கசக்குதுன்னா ஓரமாக எடுத்து போடு எதுக்கு அதை திங்கிற அப்போ சரிண்ணே தம்பி எடு இப்போ சரிட்டேன் கரெக்டாக இருந்துட்டீங்க எது ஈஸியாக இருக்குன்னு பார்க்குங்க என்ன ப்ரோ பண்ணுறீங்க அரை தட்டி வந்துருக்குமா
இங்க சட்டியவே காணோம். தண்ணியெல்லாம் ஊற்றவே தேவை சிவானி. ஒரே சட்டில் முடிஞ்சு இப்படியே தெறிக்க வர்றேன். எடுக்கும்போது செஞ்சு பார்த்தலாம். யாருக்கு போகுது? ஆனந்தம் எனக்கு தான் போயிருக்கு. அப்படியே சங்கரே ஹார்ட் ஒர்க்கராக இருக்கேன். அவனுக்கு 2 கப்பு எக்ஸ்ட்ரா விடுவேன். சொன்னில ஏங்கா அவ்வளோதான். அவ்வளோதான். அடுத்த நாள் ஆனந்தம் எங்கிட்ட போஸ்ட் எடுத்துருக்கேன். எவ்வளோ தொழிலுக்கு போ கல்லூரி வயசு ஏனினே பண்றான்டா. சட்டியில தெரிச்சுக்கிறோம். சரி ஐஸ் ஐஸ்கிரீம் போட்டு ஐஸ்கிரீம் போட்டு ஐஸ்கிரீம் பாரு காமுக்கு. இங்க ஐஸ்கிரீம் நிறைய எவ்வளவுதான் இருனே அதான் ஐஸ் அவ்வளோண்ணா. அவ்வளோதான். வீட்டில் எழுகவே நினைச்சிக்கிறேன். வெளியில வச்சுட்டு சரிங்க எங்க சரி முக்காது ஊற்றலாம். அப்படி ஊற்றுறேன் அப்படி ஊற்றுறேன் ஊத்துறா. ஏன்டா ஏன் சங்கடப்படுற? ஊத்து எல்லாத்தையும் ஒருலாம் ஒன்றா ஊற்றுரு. அறுவலை கொடு அறுவலை அந்த கிண்டி சிவப்புனுங்க சர்பத்துனுங்க செக்கச்சான ஆயிடுச்சு. அலசிலாம் தூக்கிருக்கேன் கேனு உள்ள கொஞ்சம் உள்ள கை இதுவாகும். இந்த முடிஞ்சுடு இந்த பார்த்துக்கோ லைட்டாக குடிச்சிட்டு பத்தில் ஏன்னா தண்ணி விட்டுறோம்ல அதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும். இது குடிக்க மாட்டேன். நல்லா கூலிங் இருக்கா தண்ணி. இது அது நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த கட்டம் போட்ட மாதிரி அரைக்கலாம் நல்லா இல்லை. பேங்க் இது ஆனந்த் எங்களோட சேரும்போது கேம்ஸ் எடுத்துக்கிட்டே கொடுத்துருவோம். ஆனந்தடா இப்படி பண்றது நியாயமா? கப்பு ஒரு கப்பு எடு. ஊத்துற அலசி ஊத்துற எல்லாத்தையும் கப்பு கப்பு லைட்டாக கொடுத்து போடு. கலர் வருதாங்க சிறு 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 ஆத்துனே 2 ஆத்து ஆத்துனே இருக்குங்க. சுத்தி பொண்ணு போச்சு சூரி குடிக்காத கலந்துட்டாங்க. பள்ளி முட்டையை கலந்து நிறைய கொட்டி இது எப்படி ஊடுறது ரேட்டாமினி 10 நிமிஷத்துல ஊறிடும். 10 நிமிஷங்கிறது வாயில போட்டோன்னே என்னன்னு இப்படி வந்துருச்சு. வாயில போட்டு மென்னே அது அந்த அந்த குத்தி வச்சுக்கிடுவோமா பெருசா? இது மட்டும் நான் எல்லா சைடும் தெரிக்கிறாங்க. கீழே வரையா பூமி கால தெரிக்குது. காத்திக்கிறேன் நீங்களாம் தனித்தனியாக வைக்கணும். சரி கப்பை கையில் வச்சுக்கேன். எல்லாம் ஊற்று 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 எல்லா கப்பையும் கொடுங்க. ஆல்ரெடி முடிஞ்சு
அடுத்த ஐஸ் கட்டி வாங்கணும் கூட எப்படி வச்சுட்டோம்னா ஒரு கவரில் ஏதும் கட்டி வச்சிடணும். முன்னாடியே சொல்லி வச்சுனா சிவானே முன்னாடியே சொன்னிச்சுன்னா ஐஸ் கட்டி போட்டு சொல்லலாம். திடீர்னு ஐஸ்ல பத்துமா நேற்று சொன்ன பிளான் வேற. கவரில் கட்டி உண்மையிலேயே நேற்று தானே சொன்ன பிளான் வேற, இன்னைக்கு நடந்த பிளான் வேற. அடிப்பா சியா சரி இப்போ எல்லாரும் ஏ அடியே அவ்வளோ பாரு வெறுமா உங்க தரப்பு டேஸ்ட் எப்படி சூர்யா நிற்கிறப்ப நம்ம சூர்யா நிற்கணும். விரும்பாண்டி மாமா இதுக்கு நேரம் வெட்டி விட்டாரு மரத்தை. அதான் ஓட்டேன் இங்கே ஓட்டேன். இந்த பின்னாடி அவனுக்கு ஊற்றி கொண்டு சோனே நொங்கு குடிக்காம மட்டும் குடிச்சிருந்தா குடிச்சிருப்பான். உட்காந்து கேமரா ஒரு கப்போட என்னப்பா லேட்டாக தண்ணி மட்டும் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். எப்படி சரியா இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் நிறைய குடிக்க முடியல. ஆனால் கருப்பத்தெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு இன்னும் சந்திர மாதிரி நடமாடிக்கிறேன். அடைச்சு போய் வாயை அடைச்சு போயிருக்கேன். இதை சாப்பிட்டதுல வாய் அடைச்சு போச்சா? வாய் திறக்க முடியல. அவ்வளோக்கு அவன் நெஞ்சு கழுத்து வரைக்கும் அவனுக்கு நொங்கு இருக்கான். சிக்கன் உள்ள இருக்கு. குடிச்சு எல்லாரும் வயிறு ஃபுல்லாகி போச்சு. ஆனால் ரொம்ப குடிக்க முடியல, திகட்டுது. இனிப்பு ஒரு சர்பத்தை மட்டும். சரி, இந்த வாரம் நொங்கு சர்பத்தை முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் வேறு ஏதாச்சும் பண்ணுவோம். இதோட பெஸ்ட்டாக பண்ணுவோம். மரம் ஏற கால் இருக்கு. ஆனந்தண்ணி ஏறி எத்தனை மரம் ஆனந்த ஒரு மரம் ஏறி முடிஞ்சிடும். ஆமாம், நொங்கு சீசனோட நொங்கு வந்து முடிச்சிடுறான். ஆமாம், தொண்டை மிச்சம் இருக்குது. அங்கே வலி குக்கர் ஒரு ரூபா அவள்கிட்ட கொடுத்துருவான். வலி குடிக்க முடியாது.